ஷூட்டிங்கில் பார்க்குறது மாதிரி 100 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அடுத்த தலைமுறை ஹீரோவாக ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்குது. அந்த பசங்க எதிர வந்து பண்ணதில் கம்பே தெரியல, கம்பு அப்படியே உருன்னு சுத்துது. வேற லெவலுங்க. தமிழ் பெண்கள்னா தமிழ் பெண்கள் தாங்க, எதையும் விட்டு கொடுக்கறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அருட்பூமியாம் அருணாச்சலத்தில் இந்த அருமையான காலை வேளையில் இங்கு குவிந்திருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இங்கு வந்து, இந்தியாவின் பல ஊர்களிலிருந்தும் இங்கு வந்து, இன்னும் சொல்ல போனால் மலேசியா, கத்தார் போன்ற அகில உலக சர்வதேச பிரதேசங்களிலிருந்து இங்கு வந்திருக்கும் சிலம்ப ஆர்வலர்கள் அனைவருக்கும், மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உள்ள வரும்போதே பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சீருடை கொடுத்து ரொம்ப ஆர்வமாக அவங்கள மிக அழகாக ஒழுக்கமாக சீராக அங்கங்கே அவங்க காத்துட்ருக்குறாங்க. இன்னைக்கு இங்கே வந்து 4 அரங்கங்கள், அந்த 4 அரங்கங்களில் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஜட்ஜஸ் எதிர ஏதோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அசஸ்மெண்ட்டு நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுடைய கற்றுக்கிட்ட வித்தையை அங்கே வந்து காண்பிச்சு மதிப்பெண்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன்னா சிலம்பு அப்படிங்கிற ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதே நீங்கள் வெற்றியாளராக ஆயிட்டீங்க. அங்கேயே முதல் வெற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்கு மேல் வெற்றி தான் இப்படிப்பட்ட ஒரு சிலம்பு போட்டியில் கலந்துக்கிறது. அதையும் மிகப்பெரிய வெற்றி தான் சிலம்பு போட்டியில் கலந்துக்கிட்டு அதுலேயும் எல்லாரை விட மிக அதிக அளவில் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துதல், அதற்கான அங்கீகாரத்தை பெறுதல். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துடன், தமிழ் வரலாற்றுடன், தமிழர் வாழ்வியலுடன் பின்னி பிணைந்த சிலம்பு கலையை உலகம் முழுக்க பரப்பணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டிலேயே மிக அதிக அளவில் அதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையில் நம்முடைய அன்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியுடன் திருவண்ணாமலையில் திரு முத்துராமன் ஐயா அவர்கள் பாரத சிலம்பம் என்ற பெயரில் நாடு தழுவிய ஒரு சிலம்பக்கலை பயிற்சிக்கும் சிலம்பக்கலை ஆற்றலுக்குமான ஒரு போட்டியை நடத்துவது என்பது மிக மிக இது சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 10 பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடணும்னு சொன்னாலே அது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பெரியவங்களை வச்சு ஒரு மாநாடு நடத்தணுன்னா கஷ்டம். இதில் அத்தனை பேரும் சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்களுக்கான பாதுகாப்பு, ஊக்கம், உணவு, உறைவிடம், எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்மு, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டு, வந்தவங்க எல்லாருக்கும் மெடலும் உண்டா? ஜெயிச்சவங்களுக்கு தான் மெடலா? இப்போது வெற்றியாளர்களுக்கு மெடல், பயிற்சியாளர்களுக்கு சரியான வரவேற்பு, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு போட்டியினை இங்கே நடத்தி காமிச்சிருக்கிறதுங்கிறது சும்மா இல்லை. நாங்கள் சினிமாவில் இருக்கும் பொழுது நாங்கள் பார்ப்போம், சினிமாவில் சிலம்பு போட்டி அதுக்கு இவ்வளோ பரிசு அப்படின்னதும் ஹீரோ வந்து ஜெயிச்சு அந்த பரிசை வெல்வார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஷூட்டிங்கில் பார்க்குறது மாதிரி 100 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து 2 விதத்தில் நான் ரொம்ப நல்லதாக பார்க்குறேன். நம்பர் 1, இது வந்து ஒரு தனி மனித முயற்சி அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய தேசிய அளவிலான அங்கீகாரம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த வருடம் வரும் பொழுது பாரத் சிலம்பம் ஃபெடரேஷன் நேஷனல் ரெகக்னிஷனோட, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனோட,
இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த வருடம் வந்து இது உண்மையாகும். அப்போ எனக்கு வந்து மறுபடியும் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு நேஷனலி அப்ரூவ்ட் ரெக்கக்னைஸ்டு ஸ்போர்ட்ஸ் பாடியாக நீங்கள் உருவாகுவீங்க. ஏன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, அதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடுனாலே செஸ் வீரர்கள் அப்படின்னு பேர் பெற்றிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இத்தனை விதம், இப்போதான் ஐயா சொன்னாங்க, கொம்பு எலும்பு, இப்படி நம் கூடவே இருக்கக்கூடிய வன விலங்குகளுடைய அந்த போசஸ், அந்த பாடி ஆர்கன்ஸ், அதையெல்லாம் வச்சு ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டாக தற்காப்பு கலையாகவும் இருக்கக்கூடிய இந்த விஷயம் கராத்தே, ஜூடோ, தைக்வாண்டோ எத்தனையோ இருக்குது. வேறு வேறு ஊர்லேருந்து நமக்கு வருது. நம்ம சிலம்பத்தை அந்தந்த ஊருக்கு அனுப்புகிற அளவுக்கு நம்ம சிலம்பத்தை நம்ம ஊக்குவிக்கணும், வளர்விக்கணும். இதில் எங்களுக்கெல்லாம் வந்து சினிமானா உடனே வாத்தியார் தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிலம்பத்தை சினிமாவில் பிரபலப்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய பேர், தேவர் மகனில் கமலஹாசன் போட்ட சிலம்பு சண்டை இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே அடுத்த தலைமுறை ஹீரோவாக ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக, வேகமாக, சுறுசுறுப்பாக, என்ன ஸ்பீடு அந்த பசங்க எதிர வந்து பண்ணதில் கம்பே தெரியல, கம்பு அப்படி உருன்னு சுத்துது, அவ்வளோ ஸ்பீடு. அது ரொம்ப பிரமாதம். அதை விட முக்கியமாக இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண்கள் அப்படின்னு போலீஸ்ல ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல இனிமேல் ரெக்ரூட்மெண்ட்னா சிலம்பம் தெரிஞ்ச பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இங்க வந்து அந்த சிறுமிகள் எல்லாம் குட்டி சிங்கங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு விஷயம். பசங்களை விட அதிகமாக நம்ம குட்டி சிங்க பெண்கள் மிக அழகாக பண்ணது மட்டும் இல்லை, என்ன ஸ்பீடு, என்ன தைரியம். அது எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா, நம்ம அழகையும் விடலை, நம்முடைய ஆற்றலையும் விடலை. எல்லாரும் வந்து முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தற்காப்பு கலைகள், மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கெல்லாம் முடியெல்லாம் வெட்டணும்னு நினச்சிருப்போம் இல்லை. அதுக்கும் தமிழ் பாரம்பரியப்படி நல்ல நீளமாக ஜடை போட்டிருக்காங்க, சட்டைக்குள்ள பின்னாடி அதை ஒதுக்கிக்கிட்டாங்க, நேராக வந்தாங்க, மான் கொம்பு எடுத்து சுத்துறாங்க. வேற லெவலுங்க. தமிழ் பெண்கள்னா தமிழ் பெண்கள் தாங்க. எதையும் விட்டு கொடுக்கறது இல்லை, எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இங்க நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் இன்னைக்கு வந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், வருவார்னு எதிர்பார்க்கிறேன், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும் கோரிக்கையாக இந்த மேடையில் வைப்பது, உங்களுடைய சிங்கப்பெண் படையில் சிலம்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக கலையாம் சிலம்பத்திற்கு அனைத்து ஊக்கத்தையும் ஊக்குவிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும். இன்று வரை இப்போ ஏதாவது ஒரு இதுனா போலீஸில் டிபார்ட்மெண்ட்ஸில் தான் வந்து அந்த சிலம்ப கலையை வந்து அவங்க ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. அதையும் தாண்டி முத்துராமன் ஐயாவுடைய முன்னெடுப்பில் நடந்து கொண்டிருக்கும் பாரத் சிலம்பம் ஃபெடரேஷன் போன்ற மிக சீரான அருமையான தனியார் இயக்கங்களை அங்கீகரித்து அவர்களுக்கான ஒரு இடத்தை கொடுத்து, ஒதுக்கீடு கொடுத்து, தேவையான வசதிகளை செய்து, இங்கே இன்று வந்திருக்கக்கூடிய 1000 10,000கணக்கான மாணவ மணிகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஸ்கூலில் ஃபிசிக்ஸு, மேத்ஸு, சயின்ஸு, மார்க்ஸு அப்படிங்கிறத தாண்டி பிடியில் வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், ஃபுட்பால் வைக்கிறோம், கிரிக்கெட்டு எல்லாரும் ஆடுறாங்க. சிலம்பத்தை அரசு பள்ளிகளில், தமிழக அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல்
சிலம்பத்துக்கான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அனைத்து குட்டீஸுக்கும் ரொம்ப நல்லா தூள் கலப்புறீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இந்த சிலம்பத்தினால நீங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பீங்க. ஏன்னா இது ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் தைரியத்தையும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்க்கறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம், சிகரெட் பிடிக்காதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஒழுக்கமாக இருங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் ஆரம்பிக்குது. அதனால் இதுக்கு பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒரு வாழ்த்து. சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு, உங்கள் வாத்தியாருங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். அடுத்த தலைமுறை ஒரு கட்டுப்பாடான ஒரு மிக மன உறுதியுடன் உடல் உறுதியும் சேர்த்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றிகள். எல்லாத்துக்கும் மேலே பெற்றோர்கள் டேய் படிப்பாப்போ அப்படின்னு சொல்லி அங்கே மட்டுமே தள்ளி விடாமல், என்னத்துக்கு சிலம்பமா அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது விளையாடுன்னு சொல்லாமல் இதற்கான முக்கியத்துவத்தையும் அருமையும் புரிந்து பிள்ளைங்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்குற பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கை மேல் பலன், கம்பு மேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.